ஊருண்ணா உங்கள் பேருங்கண்ணா? சங்கர். என்ன ஊருங்கண்ணா நீங்கள்? ரெடில்ஸ், சென்னை. ரெடில்ஸில். இப்போ இங்கே சென்னையில் மாடு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படின்னா? நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு வளர்க்குறேன். மாடு எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இது வாங்கினது வந்து சிவகங்கை மாவட்டம். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. எத்தனை ஊர் அவுத்துருக்கீங்கண்ணா? இது வரையும் 35-40 ஊர்கிட்ட அவுத்துருக்கோம். மாடு எப்படிங்கண்ணா வரும்? நல்லா வரும், போக்கு மாடு தான் நல்லா வரும். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த வருஷம் 2025 இங்கே அவுத்துருக்கீங்க? 2025 திருப்பூர் அவுத்துருக்கோம். ஓகேண்ணா. சூரியூர் அவுத்துருக்கோம். இதில் அலங்காநல்லூர், கீழக்கரை இல்லை ஓகேங்கண்ணா. அதில் ஊற்றுருக்கோம். புதுக்கோட்டையில் ஓகேண்ணா. இப்போ இங்கேருந்து எத்தனை தடவை கொண்டு போயிட்டே இருப்பீங்களா, இல்லை அங்கே இதில் திருச்சியில் எங்கேயாவது மாடு போட்டுருவீங்களா? உடனே ஒரு 4 நாள் 5 நாள் கேப் இருந்துச்சுன்னா அவங்க திருச்சியில் சூரியனுக்கு ஒரு தம்பி இருக்காப்புல, ஓகேண்ணா. ஊரில் போட்டு வைப்போம். இல்லைன்னா மாடு இங்கே வந்துட்டு தான் போகும். ரெகுலராக இங்கே ஏற்றிட்டு வந்துடுவீங்க? ஓகேங்கண்ணா. சூரியூரில் பழக்கறக்குன்னு சொன்னீங்களா, அங்கே எப்படிண்ணா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அதெல்லாம் வைப்பானுங்க. நம்ம இல்லைன்னா கூட வைப்பாங்க, நல்லா பார்த்து. ஓகேங்கண்ணா. இப்போ இங்கே சென்னையிலேருந்து வந்து இப்போ அங்கே அந்தாண்ட திருச்சி சைடு புதுக்கோட்டை சைடு பழக்கிறவங்களுக்கு எப்படி அந்த பழக்கங்கள் புதுசாக இருக்கா இல்லை? ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் இந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது, இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னா எப்படிங்கண்ணா? இது ஒரு 2017 மூணு ஜல்லிக்கட்டு அழகநல்லூர் போகும்போது நல்லா இருந்தது. அதனால் ஆசைப்பட்டு நல்ல மாடு ஒன்று வாங்கினோம். இது வாங்கியிருக்கோம். இது இல்லாத ஒரு 3 மாடு கிடைக்கும். ஓகேங்க. 3 மாடு ஒன்றா ஆகுது மட்டும்தான். ஓகேங்கண்ணா. நம்ம பேர் அண்டர் சதீஷ்ண்ணா. மதுரை மாவட்டம் பாலங்குடி பக்கம் சத்திர விளையாடப்பட்டி கிராமம். ஓகேண்ணா. நம்ம இங்கே வேலை செய்கிறது வந்து சென்னையில் வேலை செய்யணும். சென்னையில் இங்கே 2 மாடு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃப்ரேம் பாருங்கள். இவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணி இங்கே சென்னையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. நம்மக்கிட்ட எத்தனை மாடுங்கண்ணா இருக்குது? என்கிட்ட இப்போ 16 மாடு இருக்குண்ணா. இங்கே ஒரு 4 மாடு கொடுத்துட்டோம். இப்போ சென்னையில் எத்தனை மாடு இருக்குங்க? சென்னையில் மட்டும் 2 வளர்க்குறேன். இவர் பேர் என்னங்கண்ணா? இவர் பேர் ஹிட்லர். இவர் இப்போ எத்தனை கிழங்கண்ணா கொண்டிருக்காரு? இதான் 2வது. இங்கே இன்னொன்று பார்த்துருக்கோம், இது 2வது. போன வருஷம் ஃபஸ்ட்டு, இப்போ இந்த வருஷம் 2வது. பாராங்கல்ல போட்டுருக்கோம். உங்கள் வீட்டில் சப்போர்ட்லாம் எப்படிங்க? எங்கள் வீட்டில் யாரும் இதுக்கு எதுவும் தடை சொன்னதில்லை. ஓகே. வளர்க்குறது. நீங்கள் மாடு வளர்க்குறவங்களாம் ஏதாவது ஒரு கோரிக்கை ஏதாவது சொல்கிறீங்களா? கோரிக்கைக்கு இல்லை, வீட்டில் இருக்கவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணாலே மாடு வளர்க்குறவங்க வளர்த்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே போய் சப்போர்ட் இருக்காதுல்ல. எதுக்கு வளர்க்குறீங்க, மாடு இருந்தால் நான் இருக்க மாட்டேன், எதுக்கு எப்போ பார்த்தா நான் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் வர மாட்டேன். அவங்களும் சேர்ந்து அது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா அது நல்லாயிடும். ஓகே. இங்கே சென்னை வந்திருக்கீங்கள்ல, இவங்க ரமேஷ் அண்ணா இந்த செட் இவங்க டீம்லாம் எப்படிங்க உங்களுக்கு பார்க்கணும்? இவங்களெல்லாம் பார்த்தோன்னா மாடு சென்னை கொண்டு வரேன்னு. ஓகே. அந்த ஃபீலிங்ஸ் அங்கே இருக்கிறத விட நம்ம பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ நம்ம மாடு இல்லாமல் இருக்க போகிற எப்போவுமே மைண்ட் அங்கே ஓடிட்டே இருக்கும். ஒருத்தர் கூட இருக்கனால கொஞ்சம் மாடு இருக்குது நம்ம கையிலேருந்து, அதை டைம் கிடைக்கும்போது இதை பார்த்துட்டே அப்படி ஓடி. ஓகேங்கண்ணா. பணப்பாக்கத்து பக்கத்தில் பிள்ளைப்பாக்கன்ற கிராமம். இதுக்கு முன்னாடி வந்து ரெட்டை வடகாட்டில் தான் ஊராட்டத்துக்கு ஆடிட்டு இருந்தது. முதல் முறையாக ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்கள் ஊர் என்ன ஊருங்கண்ணா? மாவட்டம் நம்மளுக்கு ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டையில் எருது விடும் விழா தானே? இல்லை, எருது விடும் விழா இருக்குது, ஆனால் எருது விடும் விழாவுக்கு நம்ம போனதில்லை. ஓகேங்கண்ணா. ரெட்டைக்கோர் மட்டும் விளாண்டுருக்கு. ரெட்டைக்கோரில் இந்த மாதிரி மாடு பொம்மலாட்டத்துக்கு. ஓகே. எத்தனை ஆட்டம் விளாண்டுருக்குங்கண்ணா? ஒரு 40-50 ஆட்டம் ஆடி. ஓகே. இப்போ இன்றைக்கி வாடி வந்திருக்கீங்க, எங்கே வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ரமேஷ் பாபா கட்டுத்தறிக்கு வந்து. ஓகே. இவர் எப்படி நமக்கு பழக்கங்கண்ணா? இவர் நம்மகிட்ட மாடு வந்து வாங்குவார், அதனால் நம்மளுக்கு பழக்கம். நம்ம அங்கே உங்கள் சைடில் வாங்கின மாடு இவர்கிட்ட ரமேஷ் அண்ணன்ட்ட எந்த மாதிரி இருக்குது, எப்படி பண்ணிச்சு? நல்லா சிறப்பாக வாடியில் மாடு வந்துச்சு. ஓகேங்கண்ணா. போக்கு மாடாக தான் வந்துச்சுண்ணா. மாடு நல்லா பேர். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக மாடு வளர்க்குறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வளர்க்குறேன். நம்ம ஊரில் ராணிப்பேட்டையில் எந்த மாடுங்கண்ணா, எந்த ரக மாடுங்கண்ணா வந்து பூர்வீகம்? குட்டை ரக மாடு. குட்டை ரகம் சுமூர் கொம்பில் பூர்ணி ரகமாக இருக்கும். ஓகே. மேற்குத்தி இந்த டேஞ்சர் ஆப்பில் இந்த எருது விடும் விழாவில் இந்த கோபி ரெட்டிப்பாளையமோ சம்திங் ஏதோ ஒரு பேர், கோந்தி ரெட்டிப்பாளையம், அந்த மாதிரி எருது விடும் விழாக்கெலாம் போவீங்களாண்ணா? அதெல்லாம் வந்து வேலைன்னா நம்ம சைடு வந்து ஃபுல்லாக கயிறாட்டம் தான். பொம்மலாட்டத்துக்கு நம்ம மாடு சிறந்த மாடு. ஓகேங்கண்ணா. ஓகே.